ஹாய் டீம். வெப்சைட் டாஸ்கில் இப்போ ஒரு வெப்சைட் டாஸ்க் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும், 140 பாயிண்ட். சரிங்களா? ஸோ இது எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வியூவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அவங்க லிங்க்கு உள்ளே போயிட்டு அவங்க போஸ்ட் வந்து ரெண்டு போஸ்ட் விசிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டும் ஒரு 50 செகண்ட்ஸ்க்கு மேலே பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக பாருங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் 2 போஸ்ட் பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எதை வைக்க சொல்லியிருக்கிறாங்கன்னா ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி தான். மேக்ஸிமம் இந்த ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி இங்கே ஸ்க்ரீன்ஷாட் வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி டாஸ்க்லாம் கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ண இதை கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறோமா அப்படிங்கிறது தெரியாது. அதனால் இப்போ வந்து நம்ம என்ன சர்ச் பண்ணி பார்த்துருக்குறோங்கிறத வந்துட்டு ஹிஸ்ட்ரி வைக்க சொன்னால் ரொம்பவுமே ஈஸி தான். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட் ப்ரூஃபில் என்ன கொடுத்துருக்குறேன்னா யூஆர்எல்னால் அந்த மேலே நீங்கள் ஓப்பன் பண்ணி போன அந்த அடுத்தடுத்து வர்ற பேஜோட மேலே அந்த சர்ச் பாக்ஸில் வர்ற அந்த லெட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதான் யூஆர்எல். அதை தான் வந்து இங்கே டெக்ஸ்ட் ப்ரூஃபில் கொடுக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் வந்து ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி. சரிங்களா? ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 இருக்கு இல்லைங்களா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய டாபிக் வரும். சரிங்களா? இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு டாப்பிக்கே கிளிக் பண்ணி அவங்க 2 தான் கிளிக் பண்ணி பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி அந்த பேஜை நல்லா ஸ்க்ரோல் பண்ணி ஒரு 50 செகண்ட்ஸ்க்கு மேலே நல்லா பாருங்கள். சரிங்களா? பார்த்துட்டு பேக் வந்துட்டு தான் மறுபடியும் அடுத்த இதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இப்போ பார்த்துட்டு அடுத்த இதை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். மறுபடியும் மறுபடியும் அடுத்த பேஜை வந்து நம்ம மறுபடியும் 50 செகண்ட்ஸ் மேலே பாருங்கள். இப்போ பார்த்துட்டு இப்போ வந்து அந்த மேலே உள்ள யூஆர்எலை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. மேலே அந்த சர்ச் பாக்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா, சின்ன மைக் மாதிரி பக்கத்தில் ஒரு இது இருக்குல்ல, அந்த இதை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கலாம். மேலே அங்கே ஃபுல்லாக டச் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா அதுவே காப்பி கேட்கும். சரிங்களா? அந்த பாருங்கள், காப்பி கொடுத்துட்டு இப்போ வந்து ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உள்ளே சப்மிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 2க்கு மேலே தான் கிளிக் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ வந்து அங்கே காப்பி பண்ணிங்க இல்லையா, அந்த மேலே உள்ள யூஆர்எலை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்புறம் அப்லோட் இமேஜில் ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி. இப்போ ஒரு நிமிஷம் என்னென்னா உங்களுக்கு என்ன சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு டாஸ்க் பண்ணுறீங்க, அந்த டாஸ்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கீழே இந்த ஆட் திஸ் டாஸ்க் டு மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா, அதில் வந்து டிக் கொடுத்துருங்க. ஏன்னா நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரியான டாஸ்க்லாம் கொஞ்சம் மறுபடியும் வரும். அதனால தான் கொடுத்துருவேன். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான டாஸ்க்காக இருக்குது அப்படின்னா அதை கொடுத்துட்டிங்கன்னா சேம் டாஸ்க்கு மறுபடியும் வரும். இப்போ ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியை அப்லோட் பண்ணிடலாம். இது சக்ஸஸ்ஃபுல்லி வந்து சப்மிட் ஆயிரும். நான் வந்து ஒரு மார்னிங் பண்ணேன், இப்போ ஈவினிங் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நான் சப்மிட் பண்ணியாச்சு இல்லைங்களா, அப்லோட் ஆன அந்த பேஜ் காட்டுறேன். இங்கே பாருங்கள், அப்லோட் ஆயிடுச்சுங்களா. ஸோ ஈஸியானது தான், எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா?